இன்றைக்கி வந்துட்டு நாகம் 16லேருந்து இன்றைக்கி 12வது பாடம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பாடம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அறிவுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் மூணுத்துக்கும் அசைவு வேலை கொடுத்து பண்ணணும். சும்மா உடம்பு மட்டும் பண்ணக்கூடாது. எங்கே தடுக்கிறோம் எங்கே அடிக்கிறோம் அதை உணர்ந்து பண்ணால் எதிரியை நினச்சி பண்ணணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லா ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், மருந்து இல்லாத இருக்கும், ஒரு மனதைரியத்தோடு இருக்கும், ஒரு ஆபத்து வந்தால் சமாளிக்கிற ஆற்றல் இருக்கும். சும்மா கொண்டு வந்து அர்த்தம் இல்லாத சுற்றக்கூடாது. அர்த்தத்தோடு சுற்றிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்றைக்கி 12வது படம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெடி? இந்த பாடம் வந்துட்டு அடைக்கிட்டாமா. இந்த பாடம் வந்துட்டு இப்போ நான் பண்ணியிருப்பேன். இந்த பாடத்தோட மூமெண்ட்டு இது எங்கே தடவுன்னு எங்கே அடிக்கணும் அதே அப்படியே சொல்லி பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒருத்தன் அடிக்க வரான், ஃப்ரண்ட்டில் அடிக்கிறோம், பின்னாடி கிட்டாமா. ஒருத்தன் ஃப்ரண்ட்டில் அடிக்கிறோம், பின்னாடி அடிக்கிறோம். அதை வந்துட்டு நம்ம ஏறி பிளாக்கை போட்டு அவன் குத்த வரான். அப்படி ஒரு பிளாக் திரும்பி தடவை அடிக்கலாம். தடையோட அடி வரணும். ஏறி உயிர் நாடியில் அடிக்கணும். எதிரோட உயிர் நாடி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். பாருங்க, 1 2 இப்போ தலையில் அடிக்க வரான். அட்டாக்கு கரெக்டாக அடிக்க வரான். நல்லா அடிக்க வரான். தலை உடைக்கணும். உடைச்சி தனிக்கால் அடிக்கணும். கரெக்டாக இல்லை அவன் தான் திருப்பி போடுறான். ஏழு ஒரு குத்து இறங்கி தலை வச்சு திரும்பி பார்த்து நிலை நிலைனா வந்து ஒரு தலையோட பிளாக்கு திரும்பி ஒரு பிளாக்கு திரும்பி அடிக்கலாம். பட்டை அடிச்சு எங்கே அடிக்கிறோம் எங்கே தடுக்கிறோம் அதை உணர்ந்து பண்ணினே இருந்தாலே சிலம்பத்தை தெளிவாக கற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அர்த்தம் இல்லாத சுற்றக்கூடாது. அடுத்த கிளாஸ்.